ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்னான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக தியானித்து வருகிற ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 57வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தினுடைய பிந்தின பாகத்தை தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தினுடைய 4வது லைனிலிருந்து ஒரு சத்தமாய் வாசிப்போம். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். நீதிமானை ஆண்டவராகிய கர்த்தர் அவர் எடுத்து கொள்ளுகிறார். சிலரை அவருடைய ஓட்டத்தை முடித்து கர்த்தர் எடுத்து கொள்ளுகிறார். சிலரை அவருடைய வருகையில அவர் எடுத்து கொள்ளுகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு நீதிமா வந்து சேரட்டும் என்று சொல்லி அவர் எடுத்து கொள்ளுகிறார். ஏன் அவர் எடுத்து கொள்ளுகிறாரா? தீங்கு வராததற்கு முன்னே. நீதிமானுக்கு தீங்கு வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். இனி உள்ள காலங்கள் எல்லாமே இந்த உலகத்துல தீங்கின் காலமாய் இருக்கிறது. உபத்திரவம், மகா உபத்திரவம். வேதனைக்கு ஆரம்பத்தையே மனுஷனுடைய வாழ்க்கையில தாங்க முடியாமல் அவன் வேதனைப்படுகிற நேரத்துல உபத்திரவத்தை எப்படி தாங்குவான்? இன்னும் அதிலும் மகாபத்திரவத்தை அவன் எப்படி தாங்குவான்? ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கும் இளைப்பாறுதல் இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஒருவருடைய முகத்துல கூட சிரி இருக்காது. எல்லாரும் துக்கப்பட்டு ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்து கலங்குகிற, கண்ணீர் வடிக்கிற காலம்தான் இனி உள்ள காலங்களாக காணப்படுகிறது. எங்கும் பயங்கரமான துன்பம் உண்டாயிக்கொண்டே இருக்கும், வேதனை உண்டாயிக்கொண்டே இருக்கும், விபத்துகள் உண்டாயிக்கொண்டே இருக்கும், கண்ணீர் பெருகி கொண்டே இருக்கும், கவலைகள் பெருகி கொண்டே இருக்கும், துன்பம் பெருகி கொண்டே இருக்கும். ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் மனிதர்கள் துடிக்கிற ஒரு காலம் அது நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த தீங்குல அவருடைய மனுஷனாக, தேவனுடைய மனுஷனாய் காணப்படுகிற நீதிமான் அதுல பலியாகி வேதனையாக கூடாது. அதுல கடந்து அவன் வேதனை அடையக்கூடாது. அவன் பூமிக்குரிய ஸ்தோத்திரம் இந்த வேதனையை அனுபவிக்காதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? என் சமூகத்துல வரட்டும், என் சமூகத்துல வந்து சந்தோஷமாய் இருக்கட்டும். எனக்காக இந்த பூமியில் அநேக பாடுகள், கஷ்டங்களை அனுபவித்திருக்கிற, துன்பங்களை அனுபவித்திருக்கிற, வேதனைகளை அனுபவித்திருக்கிற, அவமான நிந்தைகளை அனுபவித்திருக்கிற. ஆகையினால இனி என் சமூகத்துல வந்து இளைப்பாறட்டுமே, சந்தோஷமா இருக்கட்டுமே, அந்த பேரின்பத்தை அனுபவிக்கட்டுமே என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதிமானை அந்த உபத்திரவத்துக்கு முன்பதாக, அந்த தீங்குக்கு முன்பதாக அவர் எடுத்து கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அந்த நீதிமான் தேவனால பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிறதான அந்த நீதிமான் பூமியில வாழும் பொழுது அவன் எப்படி வாழ வேண்டும்? நாம் கடந்த வாரத்துல 2 வாரங்களாக ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானித்தோம்.
ஸ்தோத்திரம். நோவாவை குறித்து ஆதியாகமம் 7:1 கர்த்தர் சொன்னார், இந்த ஜனத்திற்கு சந்ததிக்குள்ளே உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நோவாவை அவன் எப்படி நீதிமானாக அவன் காணப்பட்டான், எப்படி நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான், என்ன செய்தான் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு கிருபை தந்தார். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம், எப்படி அந்த நீதிமானை நோவாவே அந்த உபத்திரவத்திற்கு முன்பதாக, உலகத்தில் வருகிற தீங்குக்கு முன்பதாக பேழைக்குள்ளால மறைத்து கர்த்தர் ஜலத்தின் மேலாக அவர் உயர்த்தினாரோ, அதே போல வேத புஸ்தகத்துல இன்னொரு நீதிமானை குறித்தும் அவர் சொல்லி இருக்கிறார். அந்த நீதிமானுடைய வாழ்க்கையிலும் தீங்கு வருவதற்கு முன்பதாக கர்த்தர் அவனை காப்பாற்றினதை வேதத்துல நான் பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கையில் அவர் நீதிமானாய் இருந்ததுனால அடுத்து வரக்கூடிய தீங்குல அந்த நீதிமான் பலியாக கூடாது, அந்த நீதிமானை காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் எப்படி காப்பாற்றினார், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நீதியை ஆண்டவர் கண்டு காப்பாற்றினார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே கர்த்தருடைய வேதம் விவிதமாய் சொல்கிறது. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க என்று சொல்லி எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்தார், விடுவித்தார் என்று சொல்லி இந்த வேத வசனத்துல நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆதியா புஸ்தகம் 19வது அதிகாரத்துல நான் வாசித்து பார்த்தால் கர்த்தர் எப்படி அந்த நீதிமானை விடுவித்தார் என்று சொல்லி ஆதியா 19வது அதிகாரத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோம் குமோரா என்கிறதான பட்டணத்துல இந்த லோத்து என்பவன் அவன் குடியிருந்தான். இந்த லோத்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனாய் காணப்பட்டான். நல்ல ஒரு பரிசுத்தவான் தெய்வ மனுஷனுடைய சகோதரனுடைய குமாரனாக காணப்பட்டான். ஆபிரகாமு கர்த்தர் அந்த தேசத்திலிருந்து அவன் குடியிருந்ததான அந்த கல்தேருடைய தேசத்திலிருந்து கர்த்தர் அவனை அழைத்து, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா, உன்னை ஆசீர்வைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்த வேளையில அந்த ஆசீர்வாதத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில அவன் வாஞ்சித்து அந்த தேவ சத்தத்திற்கு ஆபிரகாமோடு கூட அவனுடைய சகோதரனுடைய குமாரனாய் காணப்பட்ட லோத்துவும் கீழ்ப்படிந்து அவன் ஆபிரகாமோடு கூட அவன் இறங்கி வந்தான். எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கும் இந்த தகப்பன் குடும்பத்துல காணப்படுகிற அந்த சாபங்கள் எனக்கு வேண்டாம், அந்த அந்நிய தெய்வங்களுடைய வழிபாடுகள் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த கர்த்தர் போதும், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும். நானும் ஆபிரகாமை போல என்னுடைய தேசத்தையும் என்னுடைய இனத்தையும் என்னுடைய ஸ்தோத்திரம் தகப்பன் குடும்பத்தை விட்டு நானும் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் காண்பிக்கிற தேசத்திற்கு நான் போகட்டும் என்று சொல்லி அவன் அபிதமாக அவன் ஆபிரகாமோடு கூட அவனும் கூட சேர்ந்து அவன் கீழ்ப்படிந்து வந்தான். கர்த்தர் அவனை பார்த்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் கட்டளையிட்டது ஆபிரகாமுக்கு தான். ஆனால் அதை கேள்விப்பட்டதான
லோத்துவும் தன்னுடைய வாழ்க்கையில அதை கேள்விப்பட்ட வேளையில தன் உள்ளத்தில் அவன் பாதிக்கப்பட்டு, மனசாட்சியில பாதிக்கப்பட்டு, நானும் எப்படியாயில் ஆபிரகாமோட போகணும், கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை நான் பெறணும், இனி இந்த இடத்துல சாபம் நிறைந்த இந்த இடத்துல, ஸ்தோத்திரம், அந்நிய தெய்வங்கள் நிறைந்த இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனும் விசுவாசத்தோடு ஆபிரகாமோடு கூட அவன் இறங்கி வந்தான். அவ்விதமாய் இறங்கி வந்த ஆபிரகாம கர்த்தர் எப்படி தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரோ, அதே போல லோத்துவையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணினார். வேதத்துல நான் வாசிக்கிறோம், லோத்துவுக்கும் அநேக ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் அநேகம் இருந்ததாம். அவர்கள் 2 பேரும் குடியிருப்பதற்கு அந்த பூமி போதாமல் இருந்ததாம். அந்த அளவுக்கு லோத்துவுக்கும் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாகத்தான் அவள் 2 பேருக்குள்ளால ஒரு சின்ன ஒரு முக கசப்பு அவர்களுக்குள்ளால வந்தது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வந்தது? அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தது. ஆகையினால லோத்துவும் முன்னால வந்து நிற்கிறான், ஆபிரகாமும் இப்பொழுது முன்னால வந்து அவர் 2 பேருடைய வாக்குவாதங்களை தீர்ப்பதற்காக வந்து நிற்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் தான் சொல்கிறார், நாம 2 பேரும் சகோதரர்கள், கர்த்தர் 2 பேரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார், நமக்குள்ளாலே என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். நாம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு அல்ல. ஆகையினால நீ வலதுபுறம் போனா நான் தென்புறம் போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்னார். ஆகையினால் இந்த பூமி நமக்கு போதவில்லை. ஆகையினால நீ தனியாக ஒரு இடத்தை தெரிந்து கொள், நீ தெரிந்து கொள்ள இடத்தை விட்டு நான் விலகி போகிறேன், நான் உனக்கு இனி தொந்தரவு கொடுக்க நானும் வருவதில்லை என்று சொல்லி ஆபிரகாம் இந்த வார்த்தை சொன்னவுடன் தானே லோத்து பார்க்கிறார், எங்க போகலாம், எந்த இடத்துக்கு போகலாம், எது செழிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தார். அப்பொழுது அவர் கண்ணீரிட்டு பார்க்கும் பொழுது சோதோம் குமோரோ என்கிறதான அந்த பட்டணங்கள் ரொம்ப செழிப்பாக இருந்ததாம். நல்ல நீர் வளமிக்க நல்ல செழிப்பான ஒரு சமபூமியாக அந்த சோதோம் குமோர பட்டணம் அந்த நாட்களில் காணப்பட்டதாம். எகிப்து தேசத்தின் செழிப்பை போல அந்த சோதோம் குமோர பட்டணங்கள் அவ்வளவு செழிப்பாக நீர்வளம் நிறைந்த ஒரு நல்ல பட்டணங்களாக அது காணப்பட்டது. ஆகையினால லோத்து தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், தன்னுடைய ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு நேர என்ன செய்தான்? அந்த இடத்துல போய் அவன் குடியிருந்தான். அங்க போய் அவன் குடியிருந்து அங்கே அவன் ஜீவனை பண்ணி அவன் வாழ்ந்து கொண்டே இருந்தான். ஆனா அந்த பட்டணங்கள்ல ஆசீர்வாதம் நிறைய இருந்தது, நல்ல செழிப்பு இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது. அந்த செழிப்புக்கு தக்கபடி, ஆசீர்வாதத்துக்கு தக்கபடி அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளால அதிகமான பாவம் இருந்ததாம். அதிக பாவம். ஆண்டவருக்கு அதிக எரிச்சல் மூட்டுகிற, அவருக்கு மிகவும் கோபம் மூட்டுகிற, துக்கப்படுகிற பாவம் அந்த பட்டணத்தில் அதிகமாய் காணப்பட்டதாம். அது என்ன பாவம்? நம்ம வேதத்துல நான் வாசிக்கிறோம், ஆணோடு ஆண் என்ன செய்வாங்க? கலப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆணை ஆணு தன்னுடைய வாழ்க்கையில இச்சையோடு அவர்களோடு கூட செயல்படுகிறது. அதுதான் ஓரின சேர்க்கை என்று சொல்லுவான். ஆணுக்கு பெண்ணு வேண்டாம், பெண்ணுக்கு ஆணும் வேண்டாம். ஆண் ஆணோட அவர்கள் இச்சையை கலக்கிறார்கள், பெண் பெண்ணோட இச்சையை கலக்கிறார். இது ஓரின சேர்க்கை என்கிறதான கொடிய பாவமாய் இருக்கிறது. இது ஆண்டவர் பார்த்த வேளையில அவரால் தாங்கவே முடியல. பாருங்க, அந்த கொடிய பாவம் ஆபிரகாமுடைய வீட்டு வாசல் வரைக்கும் வந்து எட்டிட்டு பாரு, வீட்டு வாசல் வரைக்கும் வந்து எட்டிட்டு.
2 தேவதூதர்கள் பட்டணத்தையே அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவர்களை இந்த லோத்து தன் வீட்டில் அவன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல அதை யார் பார்த்துட்டா? ஊர்ல இருக்கிற மனுஷர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்த வேளையில 2 பேர் ரொம்ப அழகாக, தேவதூதர்கள் எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க. அந்த 2 தேவதூதர்களையும் தூதர்கள் என்பதை அறியாமல், பரத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்டு அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை அறியாமல், அழகா இருக்கிறாங்களே என்று சொல்லி அந்த தூதர்களுக்கு மேல இச்சை கொண்டார்கள். அந்த தேவதூதர்களுக்கு மேல அங்க இருக்கிற இச்சை கொண்டு, அங்க இருக்கிறதான வாலிபர்கள், கிழவர்கள், முதியவர்கள் வரைக்கும், எவ்வளவு பாருங்க. சரி, வாலிய பைக்கத்தான் அப்படி நடக்கிறான்னா, அங்க இருக்கிற கிழவர்கள் வரைக்கும், முதியவர்கள் வரைக்கும் என்ன செய்தார்களாம்? இந்த லோத்தனுடைய வீட்டை வந்து சூழ்ந்து கொண்டார்களாம். சூழ்ந்து கொண்டாங்க. சூழ்ந்து கொண்டு கதவை தட்டுறாங்க. லோத்த, கதவை தர, கதவை தர. ஆவேசமா லோத்து வந்து கதவை திறக்கிறான். ஏன் என்னாச்சு என்னாச்சு? இல்ல, இந்த ராத்திரி 2 மனுஷன் உங்க வீட்டுல வந்தாங்களே, அவங்கள வெளியில கொண்டு வா, நாங்க அவங்கள அறியணும். அறியணும் என்பது அது ஒரு இச்சையை நிறைவேற்றுவதற்கு அடையாளம். வேத புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம், அவள் தன்னுடைய முதற் பேரான குமாரனை பெறுகிற வரைக்கும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான். அப்படியானா இச்சையோடு அவருடைய சரீரத்தை அவன் தொடரல, அனுபவிக்கல என்று சொல்லி அதற்கு அடையாளம் பாருங்க. அப்போ இங்க இந்த தேவ தூதர்களை இந்த வாலிபர்கள் முதல் கிழவர்கள் வரைக்கும் வந்து அந்த 2 பேரை நாங்க அறியணும். அப்படியானா அவங்களோட எங்க இச்சையை நிறைவேற்றணும், அவங்களோட நான் எங்க பாவத்தை நிறைவேற்றணும், அவர்களோட எங்க சிற்றின்பத்தை நாங்க கழிக்கணும். ஆகையினால் அந்த 2 பேரும் வெளியில கொண்டு வா, எங்கள்கிட்ட கொண்டு வா, நாங்க கொண்டு போய் அவர்களோடு எங்க பாவத்தை நாங்க நிறைவேற்றட்டும், வெளியில கொண்டு வா என்று சொல்லி அந்த லோத்தை என்ன செய்யறாங்க? நெருக்குகிறாங்க. இப்போ லோத்து சொல்றா, வேண்டாம், இந்த அக்கிரமத்தை நீங்க செய்ய வேண்டாம், அவர்களோட நீங்க இப்படி இச்சையை நிறைவேற்றுவதற்கு அவர்களை நீங்க அழைக்காண்டாம். அப்படியானா திருமணமாகாத என்னுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களை வேண்டுமானா நான் வெளியில கொண்டு வார். பாருங்க, திருமணமாகாத 2 வாலிய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர்களை வேண்டுமானா நான் வெளியில கொண்டு வாரேன். ஆனா இவர்களுக்கு இந்த அநியாயத்தை நீங்க செய்யாண்டாம், என் பிள்ளைகளை கொண்டு வரேன், அவங்ககிட்ட வேண்டவங்க விருப்பப்படி எப்படி நடத்தும்னா நடத்தி போருங்க, இவர்களுக்கு இந்த அநியாயத்தை செய்யாதீங்க என்று சொல்லி லோத்து கெஞ்சுகிறார். ஆனா அந்த வாலிபர்களுக்கும் கிழவர்களுக்கும் இந்த வாலிப பெண் பிள்ளைகள் வேண்டாமா. வாலிப பெண் பிள்ளைகள் வேண்டாமா? யாரு தான் வேணுமா? அந்த தூதர்கள் தான் வேணும், அவங்களோட எங்க இச்சையை நிறைவேற்றணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. கட்டாயப்படுத்தி லோத்தை என்ன செய்யறாங்க? நெருக்குகிறாங்க. பரதேசியாக இந்த இடத்துல வந்த நீ எங்களுக்கு நீ நியாயம் பேசுகிறாயா? இப்போ அவர்களுக்கு செய்யதை விட அதிகமா என்ன செய்திரும்? உனக்கு செய்திருமா? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்களோட இச்சையாக இருக்கிறத பார்க்கலாம் அதிகமா யார்கிட்ட இருந்துருவோம்? உன்கிட்ட இருந்துரும். லோத்தும் ஒரு வயசானவன், 2 வாலிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 வாலிய பிள்ளைகள் இருக்கணும்னா வயசு 50க்கு மேல இருக்கும். அப்ப எல்லாம் திருமணம் பண்றதே ரொம்ப லேட்டு மேரேஜ். ஸ்தோத்திரம். அப்படியானா கிட்டத்தட்ட 55-60 வயசு கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம எண்ணலாம். ஸ்தோத்திரம். இந்த கிழவன்ட்ட வந்து அவர்களுக்கு செய்யதை விட அதிகமா உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி நெருக்கிறாங்க. உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த, பார்த்து கொண்டிருந்த வீட்டுக்குள்ள இந்த 2 தேவதூதர்கள் என்ன செய்தார்களாம்? இந்த லோத்துவ கதவை லேசா திறந்து அவனை பிடித்து நேர உள்ள விட்டுட்டு கதவை பூட்டிட்டாங்க. கதவை பூட்டிட்டு என்ன செய்தார்களாம்? வெளியில நிற்கிற அத்தனை மனிதர்களுக்கும் கண்களை குருட்டாட்டம் பண்ண வைத்து விட்டார்களாம். குருட்டாட்டம் பண்ண வைத்ததுனால இப்போ அவர்களுக்கு வாசல் தெரியல. முன்னாலதான் நிக்கிறாங்க, வாசலுக்கு முன்னாலதான் நிக்கிறாங்க. ஆனா வாசலை
அவர்களால கண்டுபிடிக்க முடியல. தேடி தேடி வீட்டை சுத்தி சுத்தி தேடுறாங்க. வாசல் எங்க? இப்பதானே பார்த்தேன், அதுக்கடையில வாசலை காணலையே, வாசல் எங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தேடுற அளவுக்கு அவருடைய கண்களை தூதர்கள் குருட்டாட்டம் பண்ண வைத்தார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்துக்குள்ளாக, அதிகாலை விடிவதற்குள்ளாக லோத்துவை பார்த்து அந்த 2 தேவதூதர்கள் சொல்லுகிறாங்க, அது வரைக்கும் தூதர்கள் என்று சொல்லி இந்த லோத்துக்கும் தெரியாது, ஏதோ அந்நிய மனுஷர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லி எண்ணினான். தூதர்கள் சொல்லுறாங்க, இந்த பட்டணத்தினுடைய பாவம் தெய்வ சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. ஆகையினால் இதை அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். சூரியன் உதயமாவதற்குள்ளாக இந்த பட்டணத்தை நாங்கள் அழித்தாக வேண்டும். ஆகையால் உனக்குரியவர்கள் யார் யார் உண்டு, அவைகளை சீக்கிரமாக எடுத்துக்கொண்டு சேர்த்து கொண்டு இந்த பட்டணத்தை விட்டு சீக்கிரமா புறப்பட்டு போ அப்படி என்று சொன்னார். ஆனால் லோத்து தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் பண்ணுவதற்கு பேசி வைத்திருந்த அவர்களை போய் கூப்பிட்டு பார்த்தா அவர்களுக்கு அது பைத்தியமா இருந்தது. இங்க வந்தான், வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் இன்னும் பறக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் தூதர்களுக்கு சமயமாகிறது. சூரிய ஒளி வதற்குள்ளாக உதிப்பதற்குள்ளாக அந்த பட்டணத்தை அழித்தாகணும். இப்ப சூரிய ஒளி வரப்போகிறது, உதிக்கிறதுக்குள்ள நேரம் வரப்போகிறது. ஆகையினால லோத்து இன்னும் கிளம்பல. ஆனா ஒரு நீதிமான் சொல்லி பைபிள் சொல்லுது, அவனை காப்பாற்றணும். ஆகையினால தூதர்களுக்கு வேற வழி இல்லை. அவன் புறக்கிட்டே நிக்கிறத அங்கே போட்டுட்டு அவனை கையை பிடிச்சி அந்த 2 தூதர்களும், இவன் கையும் உடைய மனைவி கையும் ஒரு தூதன், அடுத்த தூதன் அவனுடைய 2 பிள்ளைகளுடைய கையையும் பிடிச்சிட்டு என்ன செய்யிட்டானா, வேகமா கரான்னு இழுத்து கொண்டு ஒரு சம நிரப்பான ஒரு இடத்துல கொண்டுட்டு ஓடிரு அப்படின்ட்டு. இந்த மலைக்கு ஓடிரு, உன் ஜீவன் தப்பணும்னா திரும்பியே பார்க்காத, நாங்க இதை அழிக்க போகிறோம், திரும்பி கூட பார்க்காத, உன் ஜீவன் தப்ப ஓடியே போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஓடுனாங்க, 4 பேரும் சேர்ந்து ஓடுனாங்க. திரும்பி பார்க்க கூடாது தூதன் சொல்லியிருக்கான். ஆனாலும் லோத்துக்க மனைவி என்ன செய்யிட்டா, அப்படி என்ன நடக்குது, நம்ம சேர்த்த பொருளெல்லாம் அப்படி என்ன நடக்க போகுது எல்லாம் போட்டுட்டு வந்தோமே, திரும்பி பார்த்தா அவ்வளவுதான், உப்பு தூணா மாறிட்டான். ஆனா லோத்தனுடைய பிள்ளைகளின் திரும்பியே பார்க்கல, கீழ்ப்படிதலோடு ஒரே ஓட்டமாய் ஓடினார்கள். அவர்கள் அங்க ஓடுவதற்குள்ளாக சூரியனுடைய வெளிச்சம் வர தொடங்கினது. உடனே வானத்திலிருந்து தூதர்கள் என்ன செய்து விட்டார்கள், அக்கினியும் கந்தகத்தையும் பூமியில வர்ஷிக்க பண்ணி அந்த சோதம் குற பட்டணத்தில் இருந்ததான அத்தனை மனிதர்களையும், ஸ்தோத்திரம், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், மிருக ஜீவன்கள், பறவைகள், அங்கிருக்கிற தாவரங்கள் ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டார். எல்லா அக்கினினால அப்படியே சாம்பலாகிவிட்டது. ஆனா அவ்வளவு பெரிய அழிவில், அவ்வளவு பெரிய தீங்குல இந்த லோத்துவை கர்த்தர் அதிசயமாய் கரம் பிடித்து அவனை வெளியில கொண்டு போய் அந்த தீங்குக்கு அவன் உட்படாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினார். காரணம், நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமானாய் இருந்ததுனால அந்த தீங்கில் அவன் அழியாதபடிக்கு அவனை கொண்டு போய் காப்பாற்றினார். சரி, அப்ப இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில என்ன காரியம் காணப்பட்டது, நீதிக்கு ஏதுவாக அவன் ஜீவியத்துல காணப்பட்டது என்ன? முதலாவது நாம் வாசித்து பார்த்தால், அதே 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு என்று சொல்லி எழுதியிருக்கிறார். பாருங்க, இவன் இருக்கிறதே சுத்திலும் அக்கிரமக்காரருக்கு நடுவில் இருக்கிறார். அவ்வளவு அக்கிரமம் செய்கிற ஜனங்கள், அசுத்தமான ஜனங்கள், வேஷித்தன ஜனங்கள், உபச்சார ஜனங்கள், ஓரின சேர்க்கையின் ஜனங்கள், அவர்களுடைய அந்த அக்கிரம கிரியைகளையும் அவருடைய காம விகார துன்மார்க்கமான அந்த நடக்கையும் அவன் பார்க்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய ஸ்தோத்த நடக்கையால், அவர்களுடைய நடக்கையால இவன் என்ன செய்யதானா, அவன் வருத்தப்பட்டான். ஐயோ, இப்படியெல்லாம் நடக்கிறாங்களே,
இப்படியெல்லாம் நடக்கிறாங்களே, இவ்வளவு அருவருப்பா நடக்கிறாங்களே, இவ்வளவு அசுத்தமாக ஆணோடு ஆண் அவலட்சணமானதை செய்யறாங்களே, பெண்ணோடு பெண் அவலட்சணமான காரியங்களை செய்யறாங்களே. அவர்களுக்கு ஆணு வேண்டாம், பெண்ணுக்கு பெண்ணு வேண்டாம், ஆணு வேண்டாம், ஆணுக்கு பெண்ணு வேண்டாம். ஒருவருக்கொருவர் ஆணை ஆணு திருமணம் பண்ணுகிறாங்க, பெண்ணை பெண்ணு திருமணம் பண்ணுகிறாங்க. அப்படி இவ்வளவு துன்மார்க்கமா நடக்கிறாங்களே, ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். இவ்வளவு துன்மார்க்கா நடக்கிறார்கள். இருதயத்துல அதை பார்த்து பார்த்து அவன் வருத்தப்பட்டானாம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கும் இந்த பாவங்கள் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது. ஓரின சேர்க்கை என்கிற பாவம் இன்னைக்கு அதிகமாக மக்கள் மத்தியில பெருகி கொண்டே வருகிறது. பல நாடுகள் ஓரின சேர்க்கைக்கு அவர்கள் திருமணமே பண்ணி வைக்கிறாங்க. சர்ச்சிலேயே போதர்கள் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அரசாங்கம் அந்த திருமணத்துக்கு அவர்கள் பதிவு பண்ணுவதற்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க. அரசு திருமணமா நடைபெறுகிறது, பதிவேட்டில் கையிட்டு. அந்த சோதம்குமார பட்டணத்தின் பாவம் இன்னைக்கு இந்த பூமியில அதிகமாக பெருகி கொண்டே வருகிறது. இன்னும் பச்சாரங்கள், வேசித்தனங்கள் பெருகி கொண்டே வருகிறது. இது இன்னைக்கு அநேக ஜனங்கள், நாம பல காரியங்களை காண்கிறோம், எல்லாவற்றையும் காண முடியாது. ஒளிப்படத்தில் நடக்கிறதை காண முடியாது. சிலர் சொல்லுகிறதை நம்முடைய காதுனால கேட்கலாம். கேட்கிற நேரத்துல பலர் என்ன செய்வாங்க, அவர்களை பார்த்து பரியாசமா சிரிப்பாங்க. சிலர் பரியாசமா சிரிப்பாங்க, அவங்கள கண்டு நாளி பண்ணுவாங்க, அல்லது அவங்கள கண்டு மற்றவங்கிட்ட போய் அதை குறை சொல்லுவாங்க, அவர்களை அற்பமா எண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு செய்யறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு நீதிமான் என்று சொன்னா அந்த காரியத்தை அவன் கண்டவன் கேட்டவன் அதை இன்னொரு மனுஷிடத்துல சொல்லி அவங்கள அவமானப்படுத்தாம நீதியுள்ள தன் இருதயத்துல வருத்தப்படுவானாம். இப்படி நடக்கிறாங்களே, இப்படி நடக்கிறாங்களே. வருத்தப்படுகிற நேரத்துல அந்த வருத்தத்தை யாருக்கு தெரியப்படுத்துவான்? தேவனுக்கு தெரியப்படுத்துவான். ஆண்டவரே, அவங்களை ரட்சி, இந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுவியும், இந்த அக்கிரமத்திலிருந்து விடுவீங்கப்பா, அவர்களை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி ஜெபிப்பான். இருதயத்துல வருத்தப்பட்டு பிறடத்துல போய் அதை தூற்றி கொண்டு அவன் தெரிய மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லோத்து தன்னுடைய வாழ்க்கையில அமிதமாய் தன் இருதயத்தில் வருத்தப்பட்டானே தவிர பிறரிடத்தில் அவன் தூற்றல்ல. அப்படி செய்கிறவர்களை ஏளனம் பண்ணல, சிரிக்கல, பரியாசம் பண்ணல. அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு தன் இருதயத்தில் அவன் வருத்தப்பட்டான். ஆகையினால அவன் நீதிமான் என்று சொல்லி காணப்பட்டான். இரண்டாவது அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அடுத்த வசனத்துல. அதனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, நாள்தோறும் அவளுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து என்று சொல்லி எழுதியிருக்கிறார். நாள்தோறும், தினமும் தினமும் தினமும், ஏன்னா அவ்வளவு பெருகி இருக்குது. தினமும் அந்த ஜனங்களுடைய அக்கிரம கிரியைகளை அவன் பார்க்க கூட செய்திருக்கான். பாருங்க, அந்த ரங்கத்துல நடக்கிறத நேர்ல பாக்குறான்னா அது எவ்வளவு பப்ளிக்ல வந்தாதான் பார்க்க முடியும், அது ரோட்ல வந்தாதான் பார்க்க முடியும், பிளாட்ஃபார்ம்ல வந்தாதான் பார்க்க முடியும். இந்த நாட்கள்ல அந்த பாவம் அதே போல இன்னைக்கு ரோட்ல வருது. சமீபத்துல ஒரு நாட்டுல அறிக்கையிட்டாங்க, இந்த இச்சையை நிறைவேற்றுவதற்கு எந்த இடத்தில் ஆனாலும் அதை அடக்கக்கூடாது, எந்த இடத்தில் ஆனாலும் அந்த இச்சையை அவர்கள் நிறைவேற்றி கொள்ளலாம்னு சொல்லி அவர் அறிக்கையிட்டு இருந்தாங்க. பாருங்க, சோத்திரம், எவ்வளவு அருவருப்பு, எவ்வளவு அசுத்தம். அப்ப பப்ளிக்ல எங்க போனாலும், கடைக்கு போனா, சந்தைக்கு போனா, எங்க வேணாலும் அவங்க என்ன செய்யணுமோ செய்து கொள்ளலாமா. அந்த அளவுக்கு பாவத்தை தண்ணீரை போல மாற்றி விட்டார்கள். தாகம் வந்தா எந்த இடத்துல தண்ணி குடிக்கலான்னே போல இந்த இச்சையான ஆசை வந்துட்டா அடக்கக்கூடாது, எந்த இடத்துலனாலும் யாரோட ஆனாலும் அதை செய்து கொள்ளலாம், அவங்களுக்கு விருப்பமானா செய்து கொள்ளலாம், 2 பேர் சம்மதித்தா செய்து கொள்ளலாம்னு சொல்லி இன்னைக்கு அரசாங்கமே பல இடங்கள்ல அறிவித்திருக்கிறாங்க, பல நாடுகள்ல கூட அறிவித்திருக்கிறேன். அவ்வளவு வேதனையான காரியம். இதுதான் இன்னைக்கு சோதோகுமார பட்டணத்துல காணப்பட்டது. அந்தரங்கத்தில் நடக்கிறத கண்ணால பார்க்க முடியாது. ஆனா லோத்து அவன் கண்ணால பார்த்தான். அவன் கண்டு, அவன் கேட்டு, கண்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் என்ன செய்தானா
வாதிக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். அத கண்ட வேளையில இவனுக்கு அந்த இச்சை வரல. அதை கண்ட வேளையில இவனுக்கும் அதே போல பப்ளிக்ல நாமளும் பாவம் செய்யலாம், இங்க அரசாங்கமே உத்தரவிட்டு இருக்குது, தடையில்லைன்னு சொல்லி இவனும் அந்த பாவத்துக்கு உட்படல. அதனால தன் இருதயத்துல பாதிக்கப்பட்டான். இருதயம் பாதிக்கப்படுகிற இடத்துல உள்ளம் உடையும் பாருங்க. இருதயம் பாதிக்கப்படுகிற நேரத்துல கண்கள்ல கண்ணீர் வடியும் பாருங்க. அந்த கண்ணீர் வடிகிற நேரத்துல பெருமூச்சு வரும். அந்த பெருமூச்சு எப்படி வரும் தெரியுமா? இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, இப்படி நடக்கிறார்களே, இப்படி ஜீவிக்கிறார்களே, இந்த ஜனங்களை ரட்சியும், இந்த ஜனங்களை ரட்சியும். ஸ்தோத்திரம். இதுதான் அன்றைக்கு லோத்துனுடைய வாழ்க்கையில நடந்தது. தேவனுடைய பிள்ளையே, ஆகையினால அவன் தன் இருதயத்துல வாதிக்கப்பட்டு அதற்காக பெருமூச்சு விடுகிறவனாக, அழுகிறவனாக, ஆண்டவரை நோக்கி பெருமூச்சு விட்டுகிறவனாய் காணப்பட்டதுனால வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமான். எல்லாரும் அப்படி தெரிகிறதுனால நாமளும் தெரியலான்னு சொல்லி அந்த பாவத்துக்கு உட்படல. அதனால தன் இருதயத்துல வாதிக்கப்பட்டான். வாதிக்கப்பட்டு தன் ஜீவனை, தன் ஆத்துமாவை கரைபடாம பாதுகாத்தான். ஆகையினால வேதம் அவனை நீதிமான் என்று சொல்கிறார். அந்த நீதிமானை கர்த்தர் என்ன செய்தாராம்? இந்த காரியங்களின் நிமித்தம், அந்த அக்கிரமக்காரர் செய்த அழிவின் நிமித்தம் அவர்களுக்கு வருகிற அந்த தீங்குல பாதிக்கப்பட்ட, வருத்தப்பட்ட நீதிமான் அதுல பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவனை கரத்தை பிடிச்சு வெளியில கொண்டு போய் விட்டு அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களையும் அவர் சுட்டெரித்து போட்டார். இந்த கடைசி நாட்களிலும் அப்படிதான் இயேசுனுடைய வருகையில நடக்க போகிறது. அவருடைய நீதிமான்களை கரத்தை பிடிச்சு பரலோகத்துல சேர்த்துட்டு பூமியில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் மகா தீங்குக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து இறுதியாக வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி ஜனங்களை சுட்டெரிக்க போகிறார். அந்த நீதிமான்கள் யார்? வேதத்துல வாசிக்கும் பொழுது 9வது வசனம் சொல்லுகிறது, 2 பேதுரு 2:9 கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தெய்வ பக்தி உள்ள அந்த நீதிமான்களை அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறாராம். அக்கிரமக்காரரை, தேவபக்தி இல்லாத அனைவரையும் கர்த்தர் அழிவுக்கு அவர் ஒப்பு கொடுக்க வைத்திருக்கிறார், அந்த தீங்குக்கு வைத்திருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த என்னுடைய வார்த்தை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே, இதுதான் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்துல நீங்களும் லோத்துவை போல அந்த அக்கிரம கிரியைகளை பார்க்கும்போது வருத்தப்படுங்க. அந்த அக்கிரமக்கார மனுஷனுடைய செயல்களை காணும் பொழுது உங்க இருதயத்தில் வாதிக்கப்படுங்க. நீங்க அதுக்கு உட்படாமல் உங்களை காத்துக்கொண்டு பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு நேராக தெரியப்படுத்தி அவர்களுக்காக ஜெபிங்க. தேவ பக்தி உள்ள ஒரு ஜீவியம் செய்து இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டு அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் போகுவதற்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா?